பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராரு அவரு. அதனால நாங்கலாம் தைரியமா இருப்போம்னு நம்புறோம். விஜய் வரணும். நாங்களே எல்லாரும் எப்போ அவர் வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், ஏன்னா எங்களுக்கு எல்லாரும் ஒரே மாதிரியே அவங்க ஃபேமிலியாக தானே வராங்க. எலெக்ஷன் வரும்போது அவங்க தான் ஜெயிக்கணும். 58லேருந்து டிஎம்கே மெம்பர், இப்போ டிஎம்கேல கிடையாது. அவர் வெளியே வந்தால் ஜனம் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் அவர் வெளியே வரல, இப்போ வராரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்லேயும் 4 பேர் போவோம். 100 என் வீட்டில் 4 பேர், எங்கள் பக்கத்து வீட்டில் 5 பேர், ஒரு தெருவுமே வெயிட் பண்ணுறோம். விஜய் சார் வரட்டும், நல்லது பண்ணட்டும். என்கிட்ட அவர்கிட்ட பணத்துக்காக அவர் வரல, மக்கள் செல்வாக்காக வராரு. கிட்ட பணத்துக்கு அவர் ஆசைப்படல. என்கிட்ட அவர் தான் நிறைய இருக்கு. இலவசம் ஏன் கொடுக்குறீங்க? கொடுக்காத, இலவசமே வேணாம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். ஒரு வருஷம் ஆயிடுச்சு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு. இந்த ஒரு வருஷத்துல விஜயோடைய இந்த பொலிட்டிக்கல் மூவ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இப்போ வரைக்கும் நல்லா தான் அவங்க ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பிரச்சாரம் அதெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த எலெக்ஷன் வரும்போது அவங்க தான் ஜெயிக்கணும். இவர் இப்போ அனுபவம் கம்மி, இன்னும் நிறைய அனுபவம் கற்றுக்கணும். சும்மா ஒரு 50 பேர் 100 பேருக்கு பிரியாணி ஆக்கி போட்டு நான் அது பண்ணால் தமிழ்நாட்டில் எடுப்பார். விஜயகாந்த் ஈடுபட்டார் பார், மக்கள் தொண்டு ஆற்றினார். மாவட்டத்தோறும் இது மருத்துவமனைக்கெலாம் செஞ்சு கொடு. விழுப்புரம் செஞ்சார் நிறைய. நானே விஜயகாந்த் மண்டலத்தில் பொருளாளர் இருந்தோம், கிராமத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சார். அதை மாதிரி பேசிக்காக சிறு வரணும், படிப்படியாக வரணும், ஸ்டெப்பாக வரணும். எடுத்த உடனே ஆட்சின்றது எனக்கு தெரிஞ்சு அப்பத்துலேருந்தே அவர் பண்ணுறாருன்னா தெரியல வெளியே. இப்போ பண்ணியிருக்க அவர் வெளியே வந்தால் ஜனம் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் அவர் வெளியே வரல, இப்போ வராரு, இனிமேல் வருவார். இப்போ இருக்கிற ஜனம் ரொம்ப ரொம்ப நொந்து நூலாயிட்டாங்க. இந்த கரண்ட்டு பில்லு பயங்கரமாக ரேட்டு. எந்த ஆட்சி யார் வந்தாலும் கரெக்டான நிர்வாகம் பண்ணணும். அவங்கவுங்களுக்கு தான் எடுத்து போகிறதுக்கு தான் பார்க்குறாங்களே கிடையாது. மக்களுக்கோசம் யாருமே செய்யலை. மக்கள் எவ்வளோ இப்போ இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நகை எடுக்கணும்னா இருக்கிறவங்க எடுக்கிறாங்க, இல்லாதவங்க ஒரு பொண்ணை பெற்றவங்க எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அத்தை யாருன்னா கேட்குறாங்களா? கேட்கல. ஒரு தண்ணி வாங்கினா கூட என்னாச்சு, இன்றைக்கி 30 ரூபா தண்ணி, பால், கரண்ட்டு பில்லு. அவங்கவுங்க இருக்கிறாங்க, இபி பில்லு எப்படியே கட்டிக்கிறாங்க, இல்லாதவங்க எப்படி கட்டுவாங்க? அதெல்லாம் எந்த ஆட்சி எந்த கட்சி வந்தாலும் கரெக்டாக நடக்கும். இலவசம் ஏன் கொடுக்குறீங்க? கொடுக்காத, இலவசமே வேணாம். எங்களுக்கு நல்லது செய். பாலிட்டிக்ஸுங்கிறது கொஞ்சம் இல்லைல்ல, இன்னும் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் நாடடுங்கு ஃபஸ்ட்டு ஒரு வெற்றி மாதிரி பார்க்கலாம். மிகப்பெரிய வளர்ச்சிங்க இது, யாருக்கும் கிடைக்காத. எம்ஜிஆருக்கு அடுத்தது அவர் தான், அதை ப்ரூவ் பண்ணிட்டார் முதல் மாநாட்டிலேயே. யாரும் எதிர்பார்க்க அவருக்கு எவ்வளோக்கு தடை கொடுக்குறாங்களோ அதை மீறி தான் அவர் ஜெயிச்சிட்ருக்காரு. கண்டிப்பாக ஜெயிப்பார். ஒரு வருஷத்தில் நல்லா அவருடைய கோரிக்கைகள்லாம் வரவேற்கப்படுது. கண்டிப்பாக விஜய் வரணும். எங்களுக்கு ஒரு மாறுதல் தேவை. என்ன எதிர்பார்க்குறீங்க விஜய் கிட்ட? என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும்னா, பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராரு அவரு. அதனால நாங்களாம் தைரியமாக இருப்போம்னு நம்புகிறோம். அதனால் விஜய் வரணும். கட்சி தொடங்கினது ஒவ்வொரு ஏரியாவாக போய் இப்போ ஒரு பிரச்சனைன்னு நம்ம நியூஸில் பார்த்தோம்னா உடனே போய் அந்த ஏரியாவை பார்க்குறாரு. பார்த்து மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுறாரு. அது அப்புறம் நிறைய பேர் இப்போ சேர்ந்துருக்காங்க கட்சியில். அதுவே ஒரு முன்னேற்றம் மாதிரி தானே. கட்சியில் மெம்பர்ஷிப் நிறையா சேர்றாங்க. நாங்களே எல்லாரும் எப்போ அவர் வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆமாம், ஏன்னா எங்களுக்கு எல்லாரும் ஒரே மாதிரியே அவங்க ஃபேமிலியாக தானே வராங்க. ஒரு மாற்றமாக இருக்கட்டும். அடுத்த ஆள் எப்படி நம்மளை இன்னும் மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. அவரோட பேச்சே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவரோட இதெல்லாம் நல்லா இருந்தது. அவர் இதெல்லாம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாங்களே, அது எல்லாமே நல்லா இருந்தது. விஜய் சார் வரட்டும், நல்லது பண்ணட்டும். என்கிட்ட அவர்கிட்ட பணத்துக்காக அவர் வரல, மக்கள் செல்வாக்காக வராரு. கிட்ட பணத்துக்கு அவர் ஆசைப்படல. என்கிட்ட அவர் தான் நிறைய இருக்கு. அதனால் நல்லது பண்ணட்டும். 58லேருந்து டிஎம்கே மெம்பர், இப்போ டிஎம்கேல கிடையாது. ஏடிஎம்கேல மெம்பர் தான் இருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் அரசியல் எம்ஜிஆர் மாதிரி ஆகலான்னு எல்லாரும் நினைக்கக்கூடாது. அவங்க முதல்ல ஒரு அரசியல் கட்சியில் சேரணும். சேர்ந்து அதில் என்னென்ன நுணுக்கம் அதை தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் எம்ஜிஆர் வந்தார வழிய, எம்ஜிஆர் அந்த சின்னத்தை கூட எப்படி சின்னத்தை பரப்பணும்னு எப்படி பண்ண தெரியுங்களா? படத்தில் நடிக்கும் போது இங்கே சின்ன வரணும், உதயசீன் சின்ன வரணும், இது வரணும், அந்த பாட்டுங்களும் அந்த மாதிரி ஜனங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இது பண்ணி தான் அவர் வளர்ந்தார். சும்மாவே வளரல, அவரால் தான் டிஎம்கே வளர்ந்தது. டிஎம்கே காரணம் அதுதான். கட்சி ஆரம்பிச்சாரு, மாநாடு நடத்தினாரு, பரந்தூர்ல போயிட்டு அங்கே விவசாயிகளை சந்திச்சாரு. இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? குழந்தைகளெல்லாம் அந்த கற்பழி அந்த மாதிரி பண்றவங்களுக்கு அந்த தண்டனைலாம் அதெல்லாம் ரொம்ப சிவியரா இங்கே கொடுக்கணும்.
அந்த மாதிரி ஒரு சட்டம் அந்த மாதிரிலாம் கொண்டு வரணும். இப்போல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதுக்கான பனிஷ்மெண்ட் கரெக்டாக கிடைக்கணும். ஆட்சி அமைக்காம மாதிரி செய்யலாமே. இவர் லாரன்ஸ் வந்து என்ன பண்ணார், நடிகர் கொரோனா டைம் என்ன பண்ணார், 1000 மூட்டை அரிசி அனுப்பினார். மற்ற நடிகர் சக நடிகரோட ஏற்பாடு பண்ணி பல இது செஞ்சார், திட்டங்கள் செஞ்சார். அதை மாதிரி அரசியலுக்கு வராமே செய்யலாம். அரசியல் வந்தால் செய்யணும் கிடையாது. ஃப்ரீ வேண்டாம், விலைவாசி வேண்டாம், கம்மியாக மக்கள் வந்து நடுத்தர குடும்பம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஏழைங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வாங்குற அளவுக்கு இருக்கணும். 26 வந்தாருன்னா பாதி நாளும் தொடுவார்ல, என்னுடைய கணிப்பு. பாதினா எப்படி எதிர்க்கட்சி வருவார்னு எதிர்பார்க்கலாமா? எதிர்கட்சியாக வருவார். மக்கள்கிட்ட ஏதாவது கேட்க என்ன குறைகள் இருக்குது அந்த மாதிரி நிறையா போய் கேட்கணும். கேட்டு என்ன பண்ண முடியுமோ பேக் எண்டில் ஏதாவது ஒர்க் பண்ணாருன்னா கொஞ்சம் அந்த மாதிரி. மாநாடு நடக்குமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. 1008 கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க. பாதி பேர் வந்து நடக்கவே நடக்காது, மழை வந்துடும், அன்றைக்கி என்னென்னமோ பண்ணாங்க. அதையும் மீறி பல லட்சம் மக்கள் அவர் வந்து ஒரு பைசா கொடுக்காம அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பால் ஒரு புது மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரை நம்பி மட்டும்தான் வந்தாங்க. அன்றைக்கி உங்கள் எல்லா மீடியாவுக்கும் தெரியும். அன்றைக்கி நடந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் என்ன சொல்கிறது, நேஷ்னல் ஃபுல்லாகவே அன்றைக்கி ஒரு 10 நாள் ஃபுல்லாக அதான் டாபிக் நியூஸாக இருந்தது. அந்த அளவுக்கு அவரோட இது இருக்கும்போது ஒன்றா ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பயங்கரமான தளபதி ஃபேன் தான். நான் கவனித்த விஷயம் வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் ஒன்றும் அழகாக நுணுக்கமாக பார்த்து தான் பண்ணுறாரு. எல்லாம் சொல்லுவாங்க அவருக்கு அரசியல் தெரியல, அவருக்கு எங்கே எப்படி பேசணும்னு தெரியல, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார், இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஒரு முற்றுக்கு இது ஒன்று வச்சார் பார்த்தீங்களா. இந்த பரந்தூருக்கு வந்ததால் அது ஒரு டாப் நியூஸ் ஆயிடுச்சு. அதாவது அவருக்கு வரக்கூடாதுன்னு கிடையாது, நான் வந்தால் பாதுகாப்பு நீங்கள் கொடுக்குறீங்களா, பர்மிஷன் தரீங்களா, இதுதான் கேள்வி. படத்துலேயே பிடிக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன எல்லாம் ஹெல்ப் நிறையா முன்னாடியும் பண்ணுவார். இப்போ இந்த இதில் இறங்கவும் ரொம்ப எல்லார் கூடயுமே இது ஆகி அரசியல்வாதி மாதிரியே இல்லை, நம்மளோட மக்களோட மக்களாக தானே அவர் இருக்கிறாரு. அதுலேயே அவர் பெருசாக தான் இருக்காங்க. லேடிஸ்க்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதாவது பொம்பளைங்க நைட்டில் போக முடியாது, எதுவும் பண்ண முடியல, இவர் வந்தார்னா அதை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். நம்ம தனியாக போகணும், அந்த அளவுக்கு வரணும். திருட்டு அந்த இதெல்லாம் கற்பழிப்பு அதெல்லாம் கம்மியாகணும். அதுக்கு தான் ஒரு ஆள் வந்தாங்கன்னா அது மாற்றம் கொண்டு வருவாங்கல்ல, அதுதான். 2026 ஆட்சி எப்படி போகணும்னு சொல்கிறாங்களே, சாத்தியமா? கண்டிப்பாக எல்லாரும் அதை தான், எப்போ அவங்க வருவோம் ஓட்டு போகலான்னு ரெடியாக இருக்கிறோம். அவரோட செலவு தானே பண்ணுறாரு, மற்றவங்க காசு யாரும் ஆசைப்படலை. அவர் கண்டிப்பாக கட்சியில் வரணும், நல்லாயிருக்கும். ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, ஏதோ கொஞ்சம் சீட்டு வரலாம், அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே எம்ஜிஆர் ஆகிட முடியாது, ஜெயலலிதா ஆக முடியாது. இப்போ எங்களோட அந்த உறுப்பினர் எண்ணிக்கை மட்டும் 1 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1 கோடி பேர்னு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆள் 1 கோடி பேர் போட்டாலே அந்த 1 கோடி இந்த ஓட்டுன்றது வந்துடும். ஒவ்வொரு வீட்லேயும் 2 பேர் 3 பேர் கூட்டின்னு போனாக்கா எத்தனை மடங்கு அது? இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மக்கள் தொகை எவ்வளோ? 8 கோடின்னு வச்சுங்களேன். நான் சொல்லிட்டு சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு வீட்டிலேருந்து 2 பேர் போனாலே அது 2 கோடியாக மாறுதா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்லேயும் 4 பேர் போவோம். 100 என் வீட்டில் 4 பேர், எங்கள் பக்கத்து வீட்டில் 5 பேர், ஒரு தெருவுமே வெயிட் பண்ணுது. வெளியில் பார்க்கறதுக்குன்னா நாங்கள் இவங்கெல்லாம் அந்த கட்சி தான் போட்டோம், இந்த கட்சி தான் போட்டோம் சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இப்போ வெயிட் பண்ணுறாங்க எப்படா எலெக்ஷன் வரணும். ஆனால் கண்டிப்பாக அவர் வந்தால் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. என்ன மாற்றம்னா எல்லாரும் சொல்கிறாங்க மாற்றம் கிடையாது. இது உண்மையாகவே ஒரு அடிப்படை ஒரு சராசரி மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் அவர் பண்ணுவார். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும்.